ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாக்ட் எம்எஃப்டி இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா Kyocera Ecosys M2040DN மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் தென் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸும் பார்க்கலாம். கூடவே மிஷினோட ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி எனக்கு தெரியும்னா, நீங்கள் போகிற லைக் மூலியமாக தான் எனக்கு தெரியும். ஸோ தட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் போடுங்க. Kyocera Ecosys 2040 மிஷினோட அன்பாக்சிங் பார்க்கலாம். மிஷின் கூட பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. பவர் கார்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். மிஷின் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா லீகல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ தட் இது ஒரு லீகல் சைஸ் மிஷின். அண்ட் இந்த மிஷினோட பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா அட்டெல்லாம் வச்சு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷினோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோ இருக்கும். ஸோ தாராளமாக தனியாகவே இந்த மிஷினை நீங்கள் தூக்கி உங்கள் டேபிளில் வச்சிடலாம். அண்ட் இந்த மிஷினோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி, பிரிண்ட், ஸ்கேன் இருக்குது. அண்ட் தென் கலர் ஸ்கேனும் பண்ண முடியும் இந்த மிஷினில். இந்த பாக்ஸில் மிஷின் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிடி டிரைவரும் இருக்குது. இப்போ நம்ம மிஷினில் இருக்க ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு நம்ம ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷனுக்கு ரெடி ஆகிடுவோம். இந்த மிஷினோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 40 காப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினில் இன்பில்டாவே டூப்ளெக்ஸ் யூனிட் இருக்கு. அண்ட் தென் இந்த எல்லோ கலரில் இருக்கிற பேஜை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாக் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். இந்த லாக் வந்து ஏன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா டோனர் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கொட்டக்கூடன்றக்காக டோனர் வந்து அன்லாக் பொசிஷனில் வச்சிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து டோனர் வந்து லாக் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களால் ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணதும் அகைன் திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டெவலப்பிங் யூனிட் வந்து அன்லாக் ஆகிட்டு மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெவலப்பிங் யூனிட் அப்படியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் மிஷின் ஆன் பண்ணதுனால இந்த டெவலப்பிங் யூனிட்ல டோனர் இறங்கல. மிஷின் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் டெவலப்பிங் யூனிட்டை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ரோட்ல வந்து டோனர் ஒட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெவலப்பிங் யூனிட் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மிஷினுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல 2 இருக்கும். அந்த 2 லாக்கையுமே 2 கையில ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல புல் பண்ணீங்க அப்படின்னா வெளியே வரதுதான் ட்ரம் யூனிட். ஸோ இந்த ட்ரம் யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்றீங்க. இந்த ட்ரம் யூனிட்டோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னா 1,25,000 காப்பீஸ். ட்ரம் யூனிட்டை எடுத்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் டெவலப்பிங் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணுங்க. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 250 ஷீட்ஸ் வைக்கலாம். பேப்பர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா A6R, A5, A5R, A4 லீகல் இந்த சைஸ் எல்லாமே இந்த மிஷினில் வைக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து லீகல் சைஸ் பேப்பர் லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை புஷ் பண்ணி இந்த ட்ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்கள் லீகல் ஷீட் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். மிஷின் பேக் சைடில் வந்து லைட்டாக கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பேப்பர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 60 GSMலேருந்து 163 GSM வரைக்கும் நம்மளால பிரிண்ட் எடுக்க முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். இந்த மிஷினில் வந்து CCD டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் CIS டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. CIS டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கான்டாக்ட் இமேஜிங் சென்சார் ஸ்கேனர். ஸோ இந்த மிஷின்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கேனர்ல நம்மளால லீகல் சைஸ் வரைக்கும் ஸ்கேன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ADF. இந்த ADF பார்த்தீங்க அப்படின்னா 1 path டூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் டைப்னு சொல்றாங்க. ஏன்னா இதுலயும் ஒரு CIS ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சைடை ஸ்கேன் பண்ணும். கீழே இருக்க இந்த CIS ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைடை ஸ்கேன் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு ஒரே டைம்ல 2 பக்கமும் ஸ்கேன் ஆயிடும். அண்ட் இந்த ADFலயும் பார்த்தீங்க அப்படின்னா லீகல் சைஸ் வரைக்கும் நம்மளால ஸ்கேன் அண்ட் காப்பி எடுக்க முடியும். அப்படியே மிஷினோட பேக் சைட் போங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா USB கேபிள் அண்ட் தென் நெட்வொர்க் கேபிள் போடக்கூடிய போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினில் நெட்வொர்க் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெட்வொர்க் இருக்கிறதுனால நம்மளால ஸ்கேன் டு இமெயில், ஸ்கேன் டு SMB, ஸ்கேன் டு FTPலாம் இந்த மிஷினில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 512 MB கொடுத்துருக்காங்க. நம்மளால 1 GB வரைக்கும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மிஷினில் மொபைல்லேருந்து பிரிண்ட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஷினோட அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பவர் கார்டு போட்டு மிஷின் ஆன் பண்ணலாம். பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி அண்ட் பிரிண்ட் மோட்ல பார்த்தீங்கன்னா 661 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்ட் பை மோட்ல 21 வாட்ஸ். எனர்ஜி சேவ் மோட்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 watts தான் கன்சியூம் பண்ணுது இந்த மிஷின். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ பவர் கன்சப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. Kyocera Ecosys 2040 மிஷினோட சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சுவிட்ச் வந்து மிஷினோட ஃப்ரண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின் ஆன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லோட் ஆயிட்டு Kyocera அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்டு பை அட்மின்
எஸ் வந்து ஆஃபீஸ், நோ வந்து ஹோம்னு இருக்கும். நான் வந்து ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெல்கம் செட்டப் யுவர் மிஷின் நவ், ஆர் யூ ஷோர் அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டைம் ஜோன் வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த மிஷினில். இந்தியாவோட டைம் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா +5.30. ஸோ +5.30 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா டேட் செட் பண்ண சொல்லி கேட்கும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ கரண்ட் டைம் செட் பண்ணுங்கள். வந்து ஐபி அட்ரஸ் செட் பண்ணிடலாம் மிஷினில். சேஞ்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் என்ட்ரின்னு இருக்கும். செகண்ட் வந்து ஆட்டோ டிஹெச்சிபி இருக்கும். ஸோ டிஹெச்சிபியில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஐபி எடுத்துக்கும். ஸோ டேரக்ட் என்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐபி அட்ரஸ் கேட்கும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நான் வந்து 192.168.1.40 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்நெட் மாஸ்க் கேட்கும். அதில் வந்து 255.255.255.0 கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபைனலாக டிஃபால்ட் கேட்வே கேட்கும். அது வந்து 192.168.1.1 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 8 to 10 minutes வந்து இந்த ஆடிங் டோனர் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட காப்பி ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 600x600 dpi. பிரிண்ட் ரெசல்யூஷன் வந்து 1200x1200 dpi ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மிஷினோட எம்பி ட்ரே ஃப்ரெண்ட்ஸ். மேனுவல் பேப்பர் ட்ரேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 100 sheets கெப்பாசிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 60 GSM வந்து 163 GSM வரைக்கும் பேப்பர் லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா A5R இருந்து லீகல் சைஸ் வரைக்கும் நம்மளால பைபாஸ்லேயும் லோட் பண்ணிக்க முடியும் பேப்பரை. இந்த மிஷினோட அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 150 sheets. கண்ட்ரோல் பேனல் வந்து 5 லைன் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காப்பி டைம் அவுட் வந்து 6.4 seconds. ஜூம் ரேஷியோ வந்து 25% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 400% வரைக்கும் என்லார்ஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிபிள் காப்பீஸ் வந்து 1 to 999 வரைக்கும் நம்மளால காப்பீஸ் இருக்க முடியும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மொபைல் பிரிண்டிங் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஏர் பிரிண்ட் இருக்கு, முப்பிரியா இருக்கு. Kyocera மொபைல் பிரிண்ட் யூஸ் பண்ணியும் இந்த மிஷினில் பிரிண்ட் எடுக்க முடியும். USB மெமரி பிரிண்டிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் இந்த மிஷினில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பென்ட்ரைவ் வந்து என்னென்ன ஃபார்மேட்லாம் பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TIFF, JPEG, PDF, XPS, ஓப்பன் XPS. ஸோ இந்த ஃபார்மேட்லாம் நம்மளால பிரிண்ட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கலர், கிரே ஸ்கேல், பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்து 600 dpi, 400 dpi, 300 dpi, 200 dpi, 200x400 dpi, 200x100 dpi. ஸோ இந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் நம்மளால ஸ்கேன் பண்ண முடியும். அட்ரஸ் புக் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 200 அட்ரஸ் புக் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவை. அண்ட் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிஷினை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டீச்சிங் இஸ் த ராயல் வே டு லேர்ன். பை பை, see you friends.